இப்போ எனக்கு ஹாய் செலோன்னு மெசேஜ் அனுப்பிச்சா அது வந்து ஹாய் பேபி நெக்ஸ்ட் ரிப்ளை பண்ணுவார். ரிப்ளை வந்து உடனே வராது. கேட்டால் நெட்வொர்க் ஸ்லோ. அது வந்து 2-3 டேஸ் கழிச்சு நான் அவனை வந்து மீட் பண்ணுறேன். மீட் பண்ணிவிட்டு சும்மா ஃபோட்டோ சென்ட் பண்ணலான்ட்டு ஃபோன் எடுக்கும் போது ஒரு நேம் வந்தது. ஜஸ்ட் யாரா இது நியூ கான்டாக்ட் உள்ள போய் பார்த்தா அதே ஹாய் செல்லும் அதே ஹாய் பேபி அங்கேயே போயிருக்கு. நீங்க தான் முதல்ல சொன்னீங்க போன உடனே ஆன் மொபைலை வாங்கி செக் பண்ணுவான் பேரலாம் அப்படின்னு. இப்ப கடைசியில பார்த்தா நீங்க தான் பண்ணிருக்கீங்க. போட்டோஸ் இல்ல நான் கேக்குறேன். நான் வந்து செக் பண்ணனும் பாயிண்ட் ஆஃப் வியூல நானும் அவனும் போட்டோ எடுத்தேன். நீங்க பார்த்தா செக் பண்ணனும் பார்க்கல, போட்டோ பார்க்கறதுக்கு பாத்தீங்க. அது அவன் பண்ணா மட்டும் செக் பண்றதுக்காக தான் பார்த்தானா? இப்போ அவங்க சொல்றாங்கல்ல இந்த மாதிரி வந்து பல காதல் இருக்கவங்களை இப்படிலாம் கண்டுபிடிப்போம்னு சொல்றாங்க. அதே போல பெண்கள் இருப்பதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? பொண்ணுங்க வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு பண்ணிட்டு இருந்துச்சு, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன் அவ வந்து திடீர்னு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சா, என்ன ஏதுன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை காக்கா பிடிக்க ஆரம்பிச்சேன். ஃப்ரெண்ட்ஸுங்களை பிடிச்சிட்டு அவங்கள பார்த்து நாம இவ்வளோ சின்சியரா இருக்கோன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை ஒருத்தங்க தோணி, அண்ணா பாருங்கண்ணா நீங்க இவ்வளோ சின்சியரா பண்ணிட்டு இருக்கீங்க, அவ இப்படி பண்ணல அப்படின்னு என்னம்மா இப்படி சொல்றா. உடனே கோவம் தான் வந்துச்சு தவிர அவன் மேல சந்தேகம் வரல. டீப்பா விசாரிச்ச பிறகு தான் தெரிஞ்சு இந்த மாதிரி அவன் மாமாவையும் லவ் பண்ணிட்டு உன்னையும் லவ் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு. நான் பழனிக்கு மாலை போறேன், அவன் கல்யாணத்துக்கு அவன் மாலை போடுறாங்க. போயிட்டு வந்து அவளுக்கு கிஃப்ட் வாங்கின்னு வரேன் நானு. கல்யாணம் ஆகி போயிட்டா சொல்ற எப்படி இருக்கும்?